வெல்கம் டு ஜிபிட் அகாடமி. ஐம் டாக்டர் ஜெகன், பயாலஜி ஃபேக்கல்ட்டி. இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்கணும், பயாலஜி புக்கில் வந்து 11th ஸ்டாண்டர்ட் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டாபிக் கெமிக்கல் கோஆர்டினேஷன். அந்த டாப்பிக்கில் பார்த்தீங்கன்னா வந்து இன்னைக்கு அதில் உள்ள சப் டாபிக் பேங்க்ரியஸை பற்றி பார்க்கலாம். சரிங்களா? ஸோ பேங்க்ரியஸ்னால் என்ன, அதோட இம்பார்ட்டன்ஸ் என்ன, நம்ம ஹியூமன் ஃபிசியாலஜிக்கு வந்து எவ்வளோ இம்பார்ட்டண்டான ஒரு ஆர்கன், அது என்னென்ன ஹார்மோன்ஸ் செக்யூட் பண்ணுது, அது எல்லாத்தையுமே வந்து கிளினிக்கல் இம்பார்ட்டன்ஸோட டீட்டெயிலாக ஒவ்வொன்றா பார்க்கலாம். சரிங்களா? ஓகே, பேங்க்ரியாஸ் இது வந்து ஒரு ஆர்கன். இந்த ஆர்கன் எங்கே பார்த்தீங்கன்னா ஸ்டொமக் கீழே வந்து டியோடனத்து கிட்ட இருக்கும். சரிங்களா? ஸோ டியோடனத்து கிட்ட பார்க்கும் போது இந்த ஆர்கன் பேங்க்ரியாஸ் இருக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்து இது ஒரு ரெண்டு விதமான வந்து ஹார்மோன்ஸ் செக்ரெட் பண்ணுற ஒரு கெப்பாசிட்டி இருக்குது. அது பார்த்தீங்கன்னா வந்து பேங்க்ரியாஸ் என்ன சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா வந்து இட் இஸ் அ காம்போசிட் கிளாண்ட். சரிங்களா? அதாவது வந்து ரெண்டு விதமான ஹார்மோனை செக்ரெட் பண்ணுற வந்து டைப் ஆஃப் டிஷ்யூ சொல்கிறாங்க. ஸோ ஒன்று பார்த்தீங்கன்னா வந்து எண்டோக்ரைன் பார்ட் சொல்லுவாங்க, இன்னொன்று வந்து எக்ஸோக்ரைன் பார்ட். எண்டோக்ரைன் பார்ட்னா அது வந்து என்ன செய்யணும், ஹார்மோனை வந்து டேரெக்டாக செக்ரெட் பண்ணி, அதாவது ஹார்மோனை டேரெக்டாக பிளட் ரிலீஸ் பண்ணும். அதாவது எந்த ஒரு டியூப் வழியாக போகாது. அதனால தான் எண்டோக்ரைன் ஹார்மோன் டேரெக்டாக வந்து பிளட்டில் செக்ரெட் பண்ணுறோம். எக்ஸோக்ரைன்னா வந்து அது ஏதோ ஒரு செக்ரேஷன், எதாவது செக்ரேஷன் வந்து ஒரு டக்ட் வழியாக செக்ரெட் பண்ணி, சரி ஒரு டக்ட் வழியாக செக்ரெட் பண்ணுறது பேர் தான் வந்து எக்ஸோக்ரைன். சரிங்களா? ஸோ எண்டோக்ரைன் வந்து என்னென்ன ஹார்மோன்ஸ், எக்ஸோக்ரைன் என்னென்னு சொல்லிடுறேன். ஓகேங்களா? ஸோ எக்ஸோக்ரைன் பார்த்தீங்கன்னா வந்து இந்த பேங்க்ரியாஸ், இந்த டிஷ்யூ பார்த்தீங்கன்னா வந்து ரெண்டு விதமான உள்ள பேங்க்ரியாஸ் ஆர்கன் கூட ரெண்டு டிஷ்யூ இருக்குது. ஒன்று வந்து ஐலட் ஆஃப் லாங்கர்ஹான்ஸ் சொல்லுவாங்க. ஓகேங்களா? இது வந்து எண்டோக்ரைன் ரிலேட்டடில் வரும். சரிங்களா? ஓகே. இன்னொன்று எக்ஸோக்ரைன் பார்த்தீங்கன்னா அதில் ஒரு குரூப் ஆஃப் டிஷ்யூ இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா ஏசினார் செல்ஸ். அந்த ஏசினார் செல்ஸ் வந்து அதுக்கு எதுக்குள்ள வரும் பார்த்தீங்கன்னா எக்ஸோக்ரைன் பார்ட்ல வரும். சரிங்களா? இந்த ஏசினார் செல்ஸ் வந்து செக்ரெட் பண்ற என்சைம்ஸ் எல்லாமே எப்படின்னா ஒரு டக்ட் வழியா போயிட்டு அந்த ரெஸ்பெக்ட் ஆர்கன்ல வந்து ரீச் ஆயிட்டு அந்த ஃபங்க்ஷன் செய்யும். சரிங்களா? ஃபர்ஸ்ட் எக்ஸோக்ரைன் பார்த்துலாம். ஸோ வந்து பேங்க்ரியாஸ் டிஷ்யூல பார்த்தீங்கன்னா அந்த ஏசினார் செல்ஸ் அது வந்து ஒரு சில என்சைம் செக்ரெட் பண்ணும். சரிங்களா? ஸோ அது என்னென்ன என்சைம் பார்த்தீங்கன்னா அமைலேஸ், லைபேஸ், ட்ரிப்சின், அப்புறம் பைகார்பனேட் பஃபர் இதெல்லாம் செக்ரெட் பண்ணும். ஏன்னா வந்து ஸோ வந்து சாப்பிட்ட உடனே வந்து வயிற்றுல இருக்க ஃபுட்டு வந்து அதுக்கப்புறம் வந்து அது ரொம்ப அசிடிட்டியாக இருக்கும். சரிங்களா? ஸோ வயிற்றுலேருந்து ஸோ அதுக்கப்புறம் வந்து டியோடம் ரீச் பண்ணும்போது வந்து இன்டெஸ்டைன் போகும்போது அந்த அசிடிட்டி இருக்கக்கூடாதுக்காக வந்து அந்த அசிடிட்டி நியூட்ரலைஸ் பண்ணுறதுக்காக நாயும் அந்த பேங்க்ரியாஸ் வந்து பைகார்பனேட் பஃபரை ரிலீஸ் பண்ணும். ஸோ பைகார்பனேட் பஃபர் வந்து அந்த ஃபுட்டு கைம் வந்து நியூட்ரலைஸ் பண்ணும். அந்த அசிடிட்டி வந்து நியூட்ரலைஸ் பண்ணுறதுக்காக வந்து இந்த பேங்க்ரியாஸ் வந்து பைகார்பனேட் செக்ரெட் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் ஃபுட்டு இன்னும் கம்ப்ளீட்டாக டைஜஸ்ட் பண்ணுறதுக்காக ஒரு சில என்சைம் செக்ரெட் பண்ணும். சரிங்களா? அதனால பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஏசினார் செல்ஸ் வந்து 3 விதமான என்சைம் செக்ரெட் பண்ணும்: அமைலேஸ், லைபேஸ், ட்ரிப்சின். சரிங்களா? அமைலேஸ் வந்து கார்போஹைட்ரேட் வந்து பிரேக் பண்ணும். அது மாதிரி லைபேஸ் வந்து லிப்பிடை பிரேக் பண்ணும். அதுமாதிரி ட்ரிப்சின் வந்து ப்ரோட்டீனை பிரேக் பண்ணும். சரிங்களா? இந்த என்சைம்ஸ்லாம் போயிட்டு ஸ்மால் இன்டெஸ்டைனில் போயிட்டு அந்த ஃபுட்டில் போயிட்டு ஆக்ட் பண்ணி கார்போஹைட்ரேட் பிரேக் பண்ணி சிம்பிள் சுகர் மாலிகுலா மாற்றும். லைபேஸ் வந்து லிப்பிடை பிரேக் பண்ணி சிம்பிள் லிப்பிடை மாற்றும். ட்ரிப்சின் வந்து ப்ரோட்டீன் வந்து சின்ன சின்ன அமினோ ஆசிடை பிரேக் பண்ணிட்டே வரும். சரிங்களா? ஓகே. பைகார்பனேட் வந்து அது வந்து அசிடிட்டி வந்து நியூட்ரலைஸ் பண்ணுறதுக்காக வந்து அந்த பைகார்பனேட் அயன் செக்ரெட் பண்ணும். இதெல்லாமே வந்து பேங்க்ரியாஸில் எக்ஸோக்ரைன் பார்ட், அதாவது ஏசினார் செல்ஸ் வந்து இந்த என்சைம்ஸ் இந்த பைகார்பனேட் அயனை வந்து செக்ரெட் பண்ணி டியூபிலியா செக்ரெட் பண்ணும். ஸ்மால் இன்டெஸ்டைன் ரீச் பண்ணி அங்கே ஆக்ஷன் பண்ணும். சரிங்களா? அதே பேங்க்ரியாஸ்ல வந்து இன்னொரு செட் ஆஃப் டிஷ்யூ இருக்கு. அந்த டிஷ்யூ பேர் வந்து ஐலட் ஆஃப் லாங்கர்ஹான்ஸ். இது வந்து எண்டோக்ரைன் பார்ட்ல வரும். சரிங்களா? இது செக்ரெட் பண்ற ஹார்மோன் வந்து டைரக்டா பிளட் சர்க்குலேஷன் ரிலீஸ் ஆகும். ரெஸ்பெக்டிவ் செல்ஸ்ல போய் ஆக்ட் பண்ணி அந்த ஃபங்க்ஷன் ஸ்டிமுலேட் பண்ணும். சரிங்களா? இதுக்கு வந்து டக்ட் இருக்காது. ஹார்மோன் டைரக்டா பிளட்ல செக்ரெட் பண்ணுறோம். ஓகே. ஸோ எண்டோக்ரைன் பார்ட் பார்க்கும்போது வந்து அது முக்கியமான டிஷ்யூ பார்த்தீங்கன்னா வந்து ஐலட் ஆஃப் லாங்கர்ஹான்ஸ். சரிங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த லாங்கர் ஆஃப் ஐலட் ஆஃப் லாங்கர்ஹான்ஸ் இது எவ்வளோ இருக்கும் பார்த்து அந்த டிஷ்யூ வந்து 1 to 2 மில்லியன், அதாவது 10 lakhs வந்து 20 lakhs வந்து இந்த டிஷ்யூ ஐலட் ஆஃப் லாங்கர்ஹான்ஸ் டிஷ்யூ இருக்குன்னு சொல்றாங்க. அதாவது ஓவராலா அந்த பேங்க்ரியாஸ் டிஷ்யூல பார்த்தா அது எவ்வளவு வந்து பர்சன்ட் இப்படி பார்த்தா வந்து 1 to 2% ஆஃப் பேங்க்ரியாஸ் டிஷ்யூல வந்து இந்த ஐலட் ஆஃப் லாங்கர்ஹான்ஸ் இருக்குன்னு சொல்றாங்க. சரிங்களா? ஓகே. ஓகே. ஸோ வந்து இப்போ பேங்க்ரியாஸோட இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷன் பார்க்கலாம். சரிங்களா? பேங்க்ரியாஸ் வந்து இது வந்து ரெண்டு ஹார்மோன் செக்ரெட் பண்ணும். ஒன்று வந்து இன்சுலின், இன்னொன்று வந்து குளுக்கோகான். சரிங்களா? இந்த ரெண்டு ஹார்மோன் வந்து நம்ம உடம்புல வந்து குளுக்கோஸை வந்து நார்மல் லெவலில் வச்சுக்கிறதுக்காக வந்து ரொம்ப வந்து இந்த ரெகுலர் குளுக்கோஸை வந்து ஹீமோஸ்டேசிஸ் லெவலில் வச்சுக்கிறதுக்காக வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணும். சரிங்களா? எது இன்சுலின், குளுக்கோகான். சரிங்களா? குளுக்கோஸ் வந்து கரெக்டாக வந்து ஆப்டிமல் லெவலில் மெயின்டைன் பண்ணுறதுக்கு வந்து இந்த ரெண்டு ஹார்மோன் இது ஆகும். ஸோ வந்து இந்த ஓகே. ஸோ இந்த ஐலட் ஆஃப் லாங்கர்ஹான்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து ரெண்டு விதமான செல் இருக்குது. சரிங்களா? ஒன்று பீட்டா செல்ஸ், இன்னொன்று ஆல்ஃபா செல்ஸ். பீட்டா செல்ஸ் வந்து ஒரு ஹார்மோன் செக்ரெட் பண்ணும். அந்த ஹார்மோன் பேர் வந்து இன்சுலின். சரிங்களா? அதே மாதிரி ஆல்ஃபா செல்ஸ் வந்து ஒரு ஹார்மோன் செக்ரெட் பண்ணும். அது பேர் குளுக்கோகான். சரிங்களா? ஸோ எந்த கண்டிஷனில் இந்த ரெண்டு ஹார்மோன் செக்ரெட் பண்ணணும் நான் ஃபர்ஸ்ட் சொல்கிறேன். ஓகேங்களா? இப்போ நம்ம சாப்பிடுவோம். சாப்பிட்டோன்னா வந்து உடம்புல வந்து குளுக்கோஸ் லெவல் ஹை ஆகிடும். சரிங்களா? ஸோ உடம்புல வந்து எப்பயுமே வந்து குளுக்கோஸ் வந்து ரொம்ப ஒரு கரெக்டான ஆப்டிமல் லெவல் தான் இருக்கணும். சரிங்களா? ஸோ அந்த ஆப்டிமல் லெவல் வந்து இருந்தால் தான் மட்டும் நம்ம உடம்பு கரெக்டாக ஃபங்க்ஷன் பண்ணும். ஸோ வந்து சாப்பிட்டோன்னே என்ன குளுக்கோஸ் வந்து ரொம்ப பிளட்ல அதிகமானவொன்னா என்ன ஆகும்னா வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அதை வந்து ஒரு சில ஃபிசியாலஜி வந்து அதை ரெகுலேட் பண்ணுறதுக்காக என்ன செய்யும், இன்சுலின் வந்து நம்ம வச்சுங்க இந்த பேங்க்ரியாஸ் வந்து ஸோ வந்து பேங்க்ரியாஸில் உள்ள இந்த பீட்டா செல்ஸ் வந்து செக்ரெட் பண்ணும். பீட்டா செல்ஸ் என்ன பண்ணும், பிளட்ல வந்து குளுக்கோஸ் அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு
சென்சிடைஸ் பண்ணிடும் சரிங்களா. ஸோ பிளட்டில் வந்து இந்த நார்மல் குளுக்கோஸோட ரொம்ப ஹையாக இருக்குன்னு வந்து இந்த பீட்டா செல்ஸ் எப்போ சென்ஸ் பண்ணுதோ உடனே என்ன செய்யும், இந்த பீட்டா செல்ஸ் வந்து இந்த இன்சுலின் வந்து செக்ரெட் பண்ணும் சரிங்களா. இன்சுலின் வந்து ஒரு பெப்டைட் ஹார்மோன். இந்த பெப்டைட் ஹார்மோன் என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா வந்து பிளட்டில் உள்ள குளுக்கோஸை வந்து கம்மி பண்ணி நார்மல் லெவல் கொண்டு வரும். அதனால தான் வந்து இந்த ஹார்மோன் பேர் வந்து ஹைப்போகிளைசிமிக் ஹார்மோன் சரிங்களா. ஓகே. ஸோ எப்போல்லாம் வந்து பிளட்ல குளுக்கோஸ் அதிகமாக இருக்கோ அப்போ என்ன பண்ணும், இந்த பீட்டா செல்ஸ் வந்து அதை சென்ஸ் பண்ண உடனே இன்சுலின் ஹார்மோன் வந்து பீட்டா செல்ஸ் செக்ரெட் பண்ணும். இந்த இன்சுலின் என்ன செய்யும், பிளட்ல உள்ள குளுக்கோஸை வந்து கம்மி பண்ணும் சரிங்களா. அதனால இன்சுலின் ஹார்மோன் பேர் வந்து ஹைப்போகிளைசிமிக் பெப்டைட் ஹார்மோன். ஓகே. இது எப்படி வேலை செய்யும் பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஹார்மோன் வந்து லிவர்லேயும் அடிப்போசைட்லையும் என்ன செய்யணும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸோ அங்கே உள்ள லிவரில் உள்ள ஹெப்படோசைட் ஒரு செல் இருக்கும் சரிங்களா. அந்த செல்லில் போயிட்டு அந்த செல்லை வந்து என்ன செய்யணும் சொல்லணும் வந்து ஸோ இட் வில் ஆஸ் த செல் பிளட்ல உள்ள எல்லா குளுக்கோஸையும் வந்து இந்த ஹெப்படோசைட் செல்லுக்குள்ள வந்து உள்ள டிரான்ஸ்போர்ட் பண்ணிடும் சரிங்களா. ஓகே. பிளட்ல உள்ள எல்லா குளுக்கோஸையும் வந்து லிவரில் உள்ள ஹெப்படோசைட்டுக்குள்ள பம்ப் பண்ணிடும். ஹெப்படோசைட் வந்து மேக்ஸிமம் குளுக்கோஸை யூஸ் பண்ணிக்க பார்க்கும். ரிமைனிங் எக்ஸஸாக குளுக்கோஸ் என்ன செய்யணும் வந்து லிவரில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஹெப்படோசைட்டில் வந்து கிளைக்கோஜனாக ஸ்டோர் பண்ணிக்கும். அதாவது அந்த ப்ராசஸ் பேர் வந்து கிளைக்கோஜெனிசிஸ். குளுக்கோஸ் வந்து கிளைக்கோஜனாக கன்வெர்ட் ஆகும் சரிங்களா. கிளைக்கோஜன் ஃபார்ம் ஆகுது, அது பேர் கிளைக்கோஜெனிசிஸ் சரிங்களா. இப்படி தான் வந்து குளுக்கோஸ் வந்து பிளட்ல வந்து கம்மி பண்ணும் சரிங்களா. ஓகே. அதே மாதிரி அடுத்ததுக்கு குளுக்கோகான் ஒரு ஹார்மோன். எப்போல்லாம் நம்ம சாப்பிடாம இருக்கணும் பிளட்ல வந்து நம்ம குளுக்கோஸ்ல வந்து கம்மியாகிடும் சரிங்களா. ஓகே. ஸோ பிளட்ல வந்து எப்பயும் பிளட் வந்து குளுக்கோஸ் வந்து ஆப்டிமா ஆகும். ஸோ பிளட்ல வந்து குளுக்கோஸ் வந்து ரொம்ப கம்மியாயிடுச்சுன்னா வந்து உடனே வந்து பேங்க்ரஸ்ல இந்த ஆல்ஃபா செல்ஸ் வந்து சென்ஸ் பண்ணிடும் சரிங்களா. ஸோ ஆல்ஃபா செல்ஸ் வந்து எப்போல்லாம் பிளட்ல குளுக்கோஸ் கம்மியாக இருக்கோ அப்போ வந்து இந்த ஆல்ஃபா செல்ஸ் சென்ஸ் பண்ண உடனே இது என்ன செய்யணும் வந்து உடனே ஒரு ஹார்மோன்ஸ் செக்ரெட் பண்ணும், அது பேர் குளுக்கோகான் சரிங்களா. இந்த குளுக்கோகான் என்ன செய்யும் பார்த்தீங்கன்னா வந்து லிவரில் ஹெப்படோசைட்ல நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்க கிளைக்கோஜனை வந்து என்ன செய்யும், பிரேக் பண்ணி குளுக்கோஸை ரிலீஸ் பண்ண வைக்கலாம் சரிங்களா. ஸோ அப்போ வந்து ரிலீஸ் பண்ணோன்னா வந்து பிளட்ல வந்து குளுக்கோஸ் வந்து மெயின்டைன் ஆகிடும் சரிங்களா. அதனால வந்து இந்த குளுக்கோகான பேர் வந்து என்ன சொல்லுவாங்க வந்து ஹைப்பர் கிளைசிமிக் ஹார்மோன். அதாவது குளுக்கோஸை வந்து பிளட்ல வந்து இன்க்ரீஸ் பண்ணுது. அதனால தான் குளுக்கோகான் என்ன சொல்றாங்க, ஹைப்பர் கிளைசிமிக் ஹார்மோன் சரிங்களா. ஸோ எப்பெல்லாம் பிளட்ல குளுக்கோஸ் கம்மியாக இருக்குதோ அப்போ இந்த ஆல்ஃபா செல்ஸ் வந்து பேங்க்ரஸ் உள்ள ஆல்ஃபா ஐலட் லாங்கர்ஹான்ல உள்ள இந்த ஆல்ஃபா செல்ஸ் சென்ஸ் பண்ண உடனே பிளட்ல குளுக்கோஸ் கம்மியாக இருக்குன்னு இது சென்ஸ் பண்ணிச்சுன்னா இதுல இருந்து ஒரு ஹார்மோன் செக்ரெட் ஆகும், அது பேர் தான் குளுக்கோகான். இந்த குளுக்கோகான் என்ன பண்ணு பார்த்தீங்கன்னா வந்து லிவர்ல ஹெப்படோசைட் செல்ஸுக்குள்ள வந்து கிளைக்கோஜன் ஸ்டோர்டு கிளைக்கோஜன் இருக்கும் சரிங்களா. இந்த ஸ்டோர்டு கிளைக்கோஜன் வந்து பிரேக் பண்ணி குளுக்கோஸ் வந்து பிளட்ல ரிலீஸ் பண்ணிக்கும். கிளைக்கோஜனை பிரேக் பண்ணுது, அதாவது கிளைக்கோஜினோலைசிஸ் சரிங்களா. குளுக்கோஸை ஃபார்ம் பண்ணி பிளட்ல வந்து குளுக்கோஸை மெயின்டைன் பண்ணும் சரிங்களா. அப்படிதான் வந்து இந்த ரெண்டு இது பண்ணும். ஸோ அதனால ஆல்ஃபா செல் செக்ரெட் பண்ணுற குளுக்கோகான் ஹார்மோன் சொல்லுவாங்க ஹைப்பர் கிளைசிமிக் பெப்டைட் ஹார்மோன். அதாவது குளுக்கோஸை பிளட்ல இன்க்ரீஸ் பண்றதுனால வந்து இது பேர் வந்து குளுக்கோகான் வந்து ஹைப்பர் கிளைசிமிக் ஹார்மோன் சொல்லுவாங்க. ஓகே. ஸோ இந்த ஹார்மோன் இந்த இன்சுலின் வந்து செக்ரெட் ஆகலைன்னா நமக்கு என்ன நோய் வரும் பார்த்தீங்கன்னா வந்து டயபெட்டிஸ் மெலிட்டஸ் சரிங்களா. ஸோ வந்து நம்ம சாப்பிட்டோம்னா பிளட் குளுக்கோஸ் அதிகமாகிடும். ஸோ அப்போ என்ன செய்யணும், இன்சுலின் வந்து செக்ரெட் பண்ணி பிளட்ல கம்மி பண்ணணும் சரிங்களா. ஸோ இந்த டயபெட்டிஸ் கண்டிஷனில் பார்த்தா வந்து அவங்களுக்கு வந்து இந்த பேங்க்ரியாஸில் வந்து இந்த இன்சுலின் ஹார்மோன் செக்ரெட் ஆகும். அதனால அவங்களுக்கு பிளட் குளுக்கோஸ் ரொம்ப லெவல் அதிகமாகவே இருக்கும் சரிங்களா. ஸோ அதுக்கு பேர் வந்து ப்ரொலாங்டு ஹைப்பர் கிளைசிமிக் கண்டிஷன். அது ஏன் அது மாதிரி ஆச்சு, ஏன் என்ன பிளட்ல குளுக்கோஸ் கம்மியாகும்னா அவங்களுக்கு இன்சுலின் வந்து செக்ரெட் ஆகல. ஸோ இந்த மாதிரி கண்டிஷனில் அவங்க என்ன செய்வாங்க வந்து இன்சுலின் வந்து இன்ஜெக்ஷன் வாங்கி டாக்டர் படி வந்து சொல்கிறபடி வாங்கிட்டு இன்சுலின் இன்ஜெக்ஷன் வந்து அவங்க பீரியடிக்காக அவங்க உடம்பு வந்து இன்ஜெக்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்படி பண்ணாங்கன்னா அவங்களோட பிளட்ல குளுக்கோஸ் வந்து நார்மலாக ரெஸ்ட் ஆகும் சரிங்களா. ஓகே ராமச்சி. ஸோ அவங்களுக்கு வந்து பிளட்ல குளுக்கோஸ் அதிகமாகும் போது வந்து அவங்களுக்கு என்ன யூரின் போகும்போது வந்து யூரின் வந்து குளுக்கோஸ் அதிகமாக இருக்கும். அதே மாதிரி ஒரு சில கீட்டோன் பாடிஸ்லாம் ஃபார்ம் ஆகும் சரிங்களா. இதெல்லாம் ஃபார்ம் ஆச்சுன்னா வந்து அவங்களுக்கு டயபெட்டிக்ஸ் கண்டுபிடிச்சலாம். ஸோ அவங்க என்ன செய்யணும், இன்சுலின் ஹார்மோன் வந்து அவங்க அப்பப்போ இன்ஜெக்ட் பண்ணி எடுத்துட்டோம்னா வந்து அவங்களால வந்து பிளட் குளுக்கோஸ் வந்து மெயின்டைன் பண்ண முடியும். ஸோ வந்து பேங்க்ரியாஸ் பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து ஒரு முக்கியமான ஆர்கன் சரிங்களா. ஓகே. ஸோ பிளட் குளுக்கோஸை வந்து ரெகுலேட் பண்ணுறது வந்து முக்கியமான காரணம் வந்து இந்த பேங்க்ரியாஸ் ஆர்கன் தான். இது செக்ரெட் பண்ணுற ரெண்டு ஆர்கன், அதாவது இன்சுலினும் குளுக்கோகான் இந்த ஹார்மோன் தான் வந்து குளுக்கோஸை வந்து கரெக்டாக ஆப்டிமமாக வச்சுக்கிறதுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணுது சரிங்களா. ஸோ இந்த டாபிக் வந்து ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ஒரு நல்ல ஒரு வீடியோவில் வந்து திரும்பி ஒரு நல்ல ஒரு கண்டென்ட்டோட வந்து பார்க்குறேன் சரிங்களா. தேங்க்யூ வெரி மச்.